ஆண்டவர் வருகைக்கு அப்புறம் தான் எல்லாம் நடக்கும். அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டார். புதிய வானம் புதிய பூமியில் வாழ்கிறனால நமக்கு எல்லாமே புதிதாக தான் இருக்கும். புதிய வானம் புதிய பூமியில் இதுக்கப்புறம் வாழ போகிறதில்ல, இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம் ஃபஸ்ட்டு புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் வருகைக்கு அப்புறம் தான் எல்லாம் நடக்கும். அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டார். அதில் இப்போ நம்ம வாழ்கிறது என்னது? புதிய வானம் புதிய பூமியில். அதில் நீங்கள் எல்லாத்தையும் புதிதாக எதிர்பாருங்க. ஆமென். விலங்கல்னால் பரவாயில்ல, கஷ்டமாக இருக்கா உள்வாங்கிறதுக்கு பரவாயில்ல, அதை அப்படியே விட்டுருங்க. தெளிவு கிடைக்கும், தெளிவு பிறக்கும். எனக்கு தெளிவு வந்துச்சு, நான் பேசுகிறேன். உங்களுக்கு தெளிவு உண்டாகும்படிக்கு நான் என்ன செய்கிறேன்? பிரார்த்தனை செய்கிறேன். Amen. So you will enjoy new life. You will enjoy new life. னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்க என்னது? புது வாழ்வு. அந்த புது வாழ்வில் நீங்கள் ரினியூவலை அனுபவிப்பீங்க. So it is we are living in the new heaven and new earth. இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை புதிய வானம் புதிய பூமியில். ஆமென். ஸோ வாழ்கிற இந்த புதிய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் எதிர்பாருங்க. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் அறிக்கை செய்யுங்க, எல்லாம் எல்லாம். இவ்வளோ தான் வசனத்தை அறிக்கை செய்வீங்களா? இவ்வளோ உற்சாகமாக அறிக்கை செய்வீங்க. பழையர்கள்லாம் ஒளிஞ்சன, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா சுடா பாஸ்டன். அப்படின்னா நம்மளாம் பின்தங்கி இருக்கோன்னு சொல்கிறேன். நம்மளாம் பின்தங்கிட்டோம். நம்ம இங்கே வரணும். இந்த இடத்துக்கு வந்தால் தான் புதுமையை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆமென். ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்குற காரியங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். லைஃப்பை வந்து நீங்கள் பாடாக பார்க்க மாட்டீங்க. லைஃப் வந்து நீங்கள் ப்ளஷராக பார்ப்பீங்க. லைஃப் இஸ் நாட் ப்ரெஷர், லைஃப் இஸ் அ ப்ளஷர்.